வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 முதன்மை தேர்வு ஒரிஜினல் பேப்பர்ல எப்படி மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க? நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது? எந்த மாரியான வேல்யூ அடிஷன் பண்ணா நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ரைட் அபௌட் இம்பாக்ட் ஆஃப் கோவிட்-19 இன் என்விரான்மென்ட். அப்போ அந்த கொஸ்டின அப்படியே எடுத்து எழுதுறோம். பாருங்க, கோவிட்-19 உடைய இம்பாக்ட். அந்த கொஸ்டின அப்படியே இங்க எடுத்து என்ன பண்றோம்? அட்ரஸ் பண்றோம். Impact of COVID-19 in environment, positive impact. இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து லோ வெஹிகுலர் மூவ்மெண்ட்னால அது குறைஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின் குறைஞ்சுது. கிளைமேட் சேஞ்சு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டாங்க. லோ வெஹிகுலர் மூவ்மெண்ட்னு சொல்றதை விட இங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன். ஸோ வெஹிக்கிளோட லாக்டவுன் அப்படிங்கிறதுனால NO2, SO2ஓட லிபரேஷன் கம்மியா இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, கிரீன் ஹவுஸோட தாக்கம் குறைஞ்சது. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அதெல்லாமே நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட். இதே நெகட்டிவ் இம்பாக்ட் பாருங்க. அப்படியே நெகட்டிவ் இம்பாக்ட்னு போட்டுட்டு கொஸ்டின் உடைக்கிறாங்க. இம்பாக்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை ரெண்டா பிரிச்சுட்டு பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட்னு பிரிக்கிறாங்க. அப்போ இதுல முக்கியமான நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன எழுதணும் அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? பயோமெடிக்கல் வேஸ்ட்னால இதாச்சு அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு கீழ ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணும். அதுல 4 பாயிண்ட் எழுதுனா, அதே மாரி 4 பாயிண்ட்ட கீழயே எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. என்டேஞ்சர்ட் ஐயூசிஎன் ரெட் டேட்டா புக் தான் இத குடுக்குறாங்க. இந்த டெஃபினிஷன் இந்த இத குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்டேஞ்சர்ட் அதுக்கு கீழ 3 பாயிண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். வல்னரபிள் அதுக்கு கீழ 3 பாயிண்ட். த்ரெட்டன்ட் அதுக்கு கீழ 3 பாயிண்ட். ஐயூசிஎன் ரெட் டேட்டா புக்குங்கிறத எழுதியிருக்கணும். இவரு அத எழுதல. ஆனா அத எழுதிட்டு அதுக்கப்புறம் என்டேஞ்சர்டுக்கு கீழ 3 பாயிண்ட். இதுக்கு முன்ன ஒவ்வொன்னுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்தது பாருங்க. வாட் ஆர் த சேலஞ்சஸ் அண்ட் பாட்டில்நெக்ஸ் ஃபேஸ்டு பை இதையவே 2ஆ உடைக்கணுங்க. சேலஞ்சஸ் வேற, பாட்டில் நெக்ஸ் வேற. அதாவது மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள். அதான் சேலஞ்சஸ். அதுல இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன? அப்ப சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இந்தியன் எலக்ட்ரிசிட்டின்னு போட்டுட்டு அதுக்கு கீழ ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. அதே மாரி பாட்டில் நெக்ஸ்க்கு கீழ 3 பாயிண்ட் எழுதிட்டு வேணா அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாரி கடைசியா முடிச்சுக்கலாம். 10 மார்க்ல கேட்கும்போது நமக்கு அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பாருங்க, விச் ஆர் த கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் அண்டர் த்ரெட் டியூ டு ரைசிங் இன் சீ லெவல். சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால எந்த மாதிரியான பிளேசஸ் வந்து இதை எதிர்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைசிங் சீ லெவல், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். அப்போ டயக்ராம் போட்டிருக்காரு. இதுக்கு வந்து இது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. ஜஸ்ட் நம்ம மேனேஜ் பண்றோம். பாருங்க, அடுத்தது பாருங்க. ஆ ரோல் ஆஃப் இதெல்லாம் வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் இதைவே 1ன்னு போட்டு FAO. FAO அப்படிங்கிறது இத்தாலியில ரோம்ல இருக்கு. இது எந்த வருஷம் உருவாச்சு அந்த வருஷத்தை எழுதிட்டு அதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட் அவ்வளவுதான். WHO வேர்ல்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் உடைய கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 3 பாயிண்ட். ஒரு அலைன்மெண்டா இல்ல பாருங்க. இங்க அதாவது FAO இதுக்கு கீழே நீங்க 3 பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்தது யூனிசெஃப் இதுக்கு கீழே 1, 2, 3. அடுத்தது WHO இதுக்கு கீழே 1, 2, 3. இது எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். பார்க்கறதுக்கு நீட்டா. அடுத்தது பாருங்க. பயோஜெட் ஃபியூயல்னா என்ன? அதுக்கு கீழ 3 பயோஜெட் ஃபியூயல்னா என்ன? இங்க வந்து பாருங்க, பயோஜெட் ஃபியூயல் அப்டின்னா, அது ரிலேட்டடான ஒரு ஃபேக்ட்ட தான் இந்த பிராக்கெட்ல எழுதணும். அதுக்கப்புறம் அத பத்தியான 3 பாயிண்ட். இப்ப 3 மார்க் அப்படிங்கும்போது 4 பாயிண்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் யூஸ்டு சின்ஸ் 19 ஃபர்ஸ்ட் கேரளால யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஆல் இந்தியா லெவல்ல 2004லேருந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெடியூஸ் அனௌன்ஸ்மென்ட் ஆஃப் எலக்ஷன் ரிசல்ட் லெஸ்
காஸ்ட்டு, இவிஎம் மிஷின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றதில்ல அப்டின்னா, ராஜ்யசபா எலக்ஷனுக்குலாம் யூஸ் பண்றதில்ல. அந்த டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து ஐ திங்க் இத்தன எவ்ளோ நிமிஷத்துக்கு டிஸ்ப்ளே ஆகுங்கிற ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதையெல்லாம் கூட நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் விவிபேட் கூட சேர்த்து வி வி இவிஎம் மிஷின்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இவிஎம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட, இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்து பழையபடி பேலட் சிஸ்டமே கொண்டு வாங்க, இல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லங்கும்போது சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் முடியாது. நீங்க தோத்துட்டா உடனே அப்படி சொல்லுவீங்களா? அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ட கூட சொன்னாங்க. அத கூட எழுதலாம். பாருங்க, இதுல ஒரு நீட்னஸ் இல்ல. பேப்பர் வந்து இவர்கிட்ட கன்டென்ட் இருக்கு. ஒரு அலைன்மென்ட் இல்ல. இதுக்கு பாருங்க, இது கீழ 5 பாயிண்ட் எழுதியிருக்காரு. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம். இதே மிஷன் சக்திங்கிறதுக்கு கீழ 3 பாயிண்ட் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இல்ல வந்து மிஷன் சக்தி அப்படிங்கிறது ராஜ்பாய் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் இல்ல சாம்பல் அண்ட் இன்னொன்னு இருக்கா? அந்த சாம்பல் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய ஒன் ஸ்டாப் சென்டர் அந்த செக்யூரிட்டி பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்ததுல வந்து என்ன பேசியிருப்பாங்க? வுமன் எம்பவர்மென்ட் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணல. அது ரொம்ப முக்கியம். அதே மாரி நீங்க ஒரு ஃபேக்ட் எழுதுறீங்க. இப்போ ஒரு இயர் எழுதுறீங்க. இல்ல அந்த ஒரு ஸ்கீம பத்தி எழுதுறீங்க. இல்ல ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டல் பத்தி எழுதுறீங்கன்னா, அத ஹைலைட் பண்ணி காட்டணும். அங்கங்க ஒரு பாக்ஸ் போடுறது. அங்கங்க ஒரு கோடு டபுள் லைன் கோடு போட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ன்னு காட்டுறது. பாருங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் லைவ்லிஹுட் டெஷ் ஸ்டாக் போர்ட்டல். அடுத்தது டிஜிட்டல் அக்ரி செக்டார் உழவன் ஆப், ஈனாம், நானோ யூரியா. நானோ யூரியாலாம் வந்து டிஜிட்டலைஸ்டு கிடையாதுங்க. அது நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க என்ன எழுதலாம்? உழவன் ஆப் எழுதலாம், ஈனாம் எழுதலாம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் வச்சு நம்ம வெதர் பேட்டர்ன், சாயில் டெஸ்டிங் மூலமா நம்ம அத எழுதியிருக்காரு. சாயில் டெஸ்டிங் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால வந்து நம்ம சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா, கரெக்ட்டா இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மென்ட் பண்றோம். அதெல்லாம் எழுதலாம். ஓகேங்களா? வேரியஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆஃப் எஸ்சி, எஸ்சி. பாருங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் நாட் ஸ்பெசிபிக் ஃபார் எஸ்சி, எஸ்டி. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல எஸ்சி, எஸ்டி விமனுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் ப்ரோக்ராம். இதெல்லாம் இந்த மாரி எல்லாம் எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் எஸ்சி, எஸ்டிக்கு எஜுகேஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஓகேங்களா? அவங்களோட ஹெல்த்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அடுத்தது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து என்னென்ன வேரியஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் என்ன? அதே மாரி அவங்க பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு ஸ்டார்ட் அப் ஃபண்ட், இப்ப அம்பேத்கருடைய பிசினஸ் சாம்பியன்ஷிப் ஃபண்ட், அந்த மாரி வெரைட்டீஸ் கொண்டு வரணும். இது எல்லாமே பாருங்க, எக்லாவியா மாடல் எஸ்டி எஜுகேஷன், இல்லம் தேடி கல்வி, இது எல்லாமே காமனான விஷயத்த அவர் எழுதியிருக்காரு. அதே மாரி வெல்ஃபேர் போர்டு ஃபார் எஸ்சி, எஸ்டி, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் போர்டு, அதுக்கப்புறம் நம்ம எஸ்சிஏக்கு 1% இடஒதுக்கீடு குடுத்தது. எஸ்சிக்குன்னு பார்த்தா 18% இடம் குடுக்குது. சரி, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1990ல கலைஞர் 1% இடஒதுக்கீடு குடுத்தது. அந்த மாரி வெரைட்டீஸ் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா எழுதணும். இதுல இருக்கிறது எல்லாமே பாருங்க, இல்லம் தேடி கல்வியில எஸ்சி, எஸ்டிக்கு நம்ம கொண்டு வரல. இல்லம் தேடி கல்வி எதுக்காக வந்துச்சு? கோவிட்-19ல அந்த லேர்னிங் கேப்ப ஃபில் பண்றதுக்காக வந்தது. ஸோ அந்த மாரி நம்ம ஆன்சர் எழுதணும். லிஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ். இவங்களே சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் டு எராடிகேட் கரப்ஷன். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. அடுத்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. தமிழ்நாடு லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல இங்க எழுத வேண்டாங்க. இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ்னா இதெல்லாம் தான். ஆர்டிஐ ஆக்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எழுதலாம். எக்கனாமிக் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பாருங்க, இவர் இயர் எழுதாம விட்டுருக்காரு. 2005ன்னு எழுதலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கூட கரப்ஷனுக்காக வந்தது கிடையாது. ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்.
அந்த ஆக்ட் எழுதலாம். அது வந்து எப்ப வந்துச்சு அப்டின்னா 2018. அதே மாரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் லோக்பால் லோக் ஆயுக்தா இது 1964ல வந்துச்சு. சிபிஐ 1963ல வந்துச்சு. அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அதெல்லாம் எழுதலாம். ஸோ இன்னுமே இதுக்கே வந்து அவங்க 166 பக்கம் போட்டிருக்காங்க. இன்னும் கிளியர் கட்டா நீட் பிரசன்டேஷனோட எழுதியிருந்தா இன்னுமே இந்த பேப்பருக்கு மார்க் வந்திருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர் பேட்ரியார்கல் சொசைட்டி அவங்களுக்குலாம் லேக் ஆஃப் அவேர்னஸ் இல்லை, ஃபினான்ஷியல் அட்டானமி இல்லை, டெசிஷன் மேக்கிங் கிடையாது, லீடர்ஷிப் கிடையாது, உமன் எம்பவர்மெண்ட் இல்லை. அடுத்தது பாருங்க சோஷியாலஜிக்கல் இது வந்து ஒரு 6 மார்க் கேள்வி. இந்த மேல அப்படியே சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர் இவரோட அப்ரோச் இட்ஸ் குட், அதை அப்படியே அட்ரஸ் பண்ணியிருக்காரு கரெக்டா. அதுக்கு கீழே பாருங்க நோ மெட்டர்னல் பெனிஃபிட்ஸ், நோ இன்கம் டியூ டு ஹவுஸ் ஹோல்டு ஜாப், அதாவது நோ இன்கம், லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் இதெல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அதை வந்து இது பண்ணுறதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்துச்சு. ஷீ பாக்ஸு இதெல்லாம் அதை சொல்யூஷனாக கடைசியாக ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம அட்ரஸ் பண்ண பாருங்க. இதுல வந்து 1க்கு 4 மார்க். அப்ப சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2022ல நியூட்ரிஷன் மீல் டு சில்ட்ரன் 1லேருந்து 5 சர்வ்டு பிஃபோர் 9 இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இது எந்த வருஷம் வந்துச்சு? 2022ல செப்டம்பர் 15ஆம் தேதி வந்துச்சு. 2022 செப்டம்பர் 15 மதுரையில ஆதிமூலனார் பள்ளியில தான் தொடங்குனாங்க. இனிஷியலா 1.14 லேக் சில்ட்ரன்ஸ் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. இத்தனை கோடி ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. இந்த வருஷம் 600 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதைவே நிறைய எழுதிட்டாரு. கிரீன் தமிழ்நாடு மிஷனும் நீல்கிரி தார் ப்ராஜெக்டும் கொஞ்சமா எழுதியிருக்காரு. அதுதான் நிறைய இருக்கு பாருங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். நம்மளோட பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும். அடுத்தது பாருங்க அனலைஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் ஹிந்து டெம்பிள்ஸ். இதெல்லாமே வந்து பிளஸ் என்ன மைனஸ் இதெல்லாம் நம்ம ஓனா எழுதுறது. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. டைனமிக்கா நம்மளா ஓன் வியூ எழுதுற மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. அது வந்து இட்ஸ் நாட் குட். அது நமக்கு நிறைய மார்க் ஃபிச் பண்ணுமான்னு தெரியுது. சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் என்ன, சைல்டு லேபருக்கு அதோட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன், லீகல் ப்ரொவிஷன், ஸ்கீம்ஸ், ரோல் ஆஃப் என்ஜிஓ நல்லா எழுதியிருக்காரு. ஸ்கீம்ஸ் ஆஃப் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். எப்பவுமே ஜென்ரலிஸ்டிக்கா ஸ்கீம்னு கேட்டா கூட நம்ம எதை எழுதணும்? தமிழ்நாடு ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். அடுத்தது ரைட் ஆன் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் எழுதியிருக்கணும், டிஃபென்ஸ் காரிடார் எழுதியிருக்கணும். இவர் வந்து கிளஸ்டர்ஸ் எழுதியிருக்காரு. இதெல்லாம் irrelevant ஆன்சர். இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். எவாலுவேட்டர் எவ்வளோ போட்டிருக்காருன்னு பார்ப்போம். 26th வாங்க. 0.5 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் காரிடார் சென்னை கன்னியாகுமரி எக்கனாமிக் காரிடாரை தான் எழுதியிருக்கணும். அவர் கிளஸ்டர்ஸ் எழுதி வச்சிருக்காரு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இன்னொருத்தர் 6 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இது 6 மார்க் போட்டது நாட் குட். அடுத்தது பாருங்க 5 ட்ரில்லியன் எக்கனாமி இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க ஒய் ஆர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எசென்ஷியல். விட்டமின்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அது விட்டமின் B1 B2 அதோட B1 B2 B9 அதில் வந்து 8 வெரைட்டிஸ் இருக்கு, 8 டைப் இருக்கு. அந்த 8 டைப்போட இன்னொரு பேரு, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதோட இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4 part of the question என்ன? What are the B complex vitamins? Enumerate the biological function of the vitamins. Why are அப்போ B complex vitamins எதெல்லாம் அப்படின்னா 8 இருக்கு. ஓகேங்களா? B3 B4 B5 B12 B7 B1 B2 அதெல்லாமே எழுதணும்.
எழுதிட்டு அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ இது மொத்தம் 12 மார்க். இதுக்கு 4 மார்க், இதுக்கு 4 மார்க், இதுக்கு 4 மார்க். அப்போ கொஸ்டினை உடைக்கிறோம். உடைச்சு தனித்தனியா அட்ரஸ் பண்றோம். பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் விட்டமின்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ்னு எழுதியிருக்காரு. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023. அதோட ஏன் வந்து 2023 அதனால வர பிளஸ் என்ன அப்படிங்கிறத எழுதலாம். அதுல தமிழ்நாடு இந்தியா தான் அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். அடுத்து கிராஃபைன் எழுதியிருக்காரு. அதெல்லாம் சும்மா ஓட்டி விட்டுருக்காரு. பாருங்க, ரோல் ஆஃப் இந்தியன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். அதுல வந்து என்னென்ன குளோபல் கிளைமேட் சேஞ்சில் இந்தியாவோட ரோல் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இது எல்லாமே சும்மா ரோ இந்த மாதிரி எழுதக்கூடாதுங்க. அதாவது குளோபல் லெவல்ல இந்தியா என்ன ப்ளே பண்ணுச்சு, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதை எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன புரோட்டோகால் எல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். நகோயா புரோட்டோகால் சைன் பண்ணோமா இல்லையா, காட்டுஜினா புரோட்டோகால் பண்ணோமா, மான்ட்ரியல் புரோட்டோகால் சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டு, வெட்லேண்ட், ராம்சார் வெட்லேண்ட்ஸ் சைன் பண்ணி நம்ம வந்து வெட்லேண்ட் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப குளோபல் கிளைமேட்ல இந்தியாவோட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரினியூவல் எனர்ஜி, அது நம்ம சொல்லலாம். ரினியூவல் எனர்ஜில நம்ம வந்து அதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் லைஃப் மிஷன் ஒரு இது லான்ச் பண்ணோம். அடுத்தது குளோபல் கிளைமேட் கவர்னன்ஸ்னா என்ன, அதுல இந்தியாவோட COP29ல இந்தியா எப்படி ரோல் பிளே பண்ணுச்சு, அதெல்லாமே நம்ம எழுதலாம். ஃபேம், இதெல்லாம் வந்து குளோபல் கிளைமேட்ல இந்தியா என்ன ரோல் பிளே பண்ணுச்சு, இதெல்லாம் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க பாருங்க. இந்தியா கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ண என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா, அப்ப நம்ம ஃபேம் எழுதலாம், ஹைட்ரஜன் மிஷன் எழுதலாம், மெட்ரோ ட்ரெயின் எழுதலாம், ரினியூவல் எனர்ஜிக்காக அவங்க என்னென்னலாம், சோலாருக்கு என்ன பண்ணாங்க, விண்டுக்கு என்ன பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எழுதலாம். இங்க பாருங்க, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் எதுக்காகனா கரப்ஷனுக்கு எதிரா என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி எழுதணும், இது வந்து எத்தனை மார்க் கொஸ்டின் பாருங்க, 15 மார்க். ஒரே கொஸ்டின் தான். இந்தியாவில் பொது வாழ்வில் உள்ள நன்னடத்தை மற்றும் ஊழல் தொடர்பான பிரச்சனைகளை கண்டறிவதற்கு நிறுவப்பட்டுள்ள அமைப்பு சார்ந்த கட்டமைப்புகளை விவரிக்கணுங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதுல எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கரப்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸோ இல்ல கரப்ஷன் ரிலேட்டட் ஒரு ஃபேக்ட், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு யாரு சொன்னா, அந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டு டைரக்டா இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க், ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன்லாம் தேவையில்லை. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்லயே நம்ம என்னென்னலாம் எழுதலாம், லோக்பால் லோக் ஆயுக்தா, அடுத்தது இதெல்லாம் ஒரு ஏதோ CAG எழுதலாம், தமிழ்நாடு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எழுதலாம், CBI எழுதலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதலாம். இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் செக்டார். தேர்ட் செக்டார்ங்கிறது சர்வீஸ் செக்டார் கிடையாதுங்க. அனலைஸ் ரோல் இன் ப்ரொவைடிங் ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே தேர்ட் செக்டார்னு சர்வீஸ் செக்டாரை தான் எழுதுனாங்க. ஆனா கிடையாது. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், NGOஸ் தான் சொல்றாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு புரியாத புதிரா கேள்விகள் வரும்போது அதை நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. மேக்சிமம் எல்லாரும் அட்டன் பண்றத சேஃபர் சோன்ல போய் நம்ம உட்கார்ந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறத விட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் நீங்க அட்ரஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சோ மார்க் பார்க்காதீங்க. இங்க பாருங்க, இவங்க 36க்கு ஒருத்தர் 0 போட்டிருக்காரு. இதே இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காரு, 8 போட்டிருக்காரு. சோ நிறைய கொஸ்டின்ஸ்க்கு 0வும் நிறைய பேப்பர்ல அந்த 0 இருக்கு. அதனாலதான் இவருக்கு 154.75ன்னு வந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் எடுக்கும்போது.
ஓகேங்களா? இதே மாரி கொஞ்சம் நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாருன்னா, இவருக்கு 160 அதுலயுமே இந்த அளவுக்கு மார்க் வந்திருக்கும். ஸோ கன்டென்ட் மட்டும் முக்கியம் இல்ல. அப்ரோச் முதல்ல பாயிண்ட் அப்ரோச். கொஸ்டினுக்கான ஆன்ஸர அட்ரஸ் பண்ணணும். பிரசன்ட் பண்ணணும். நெறைய இந்தியா மேப் டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுங்க. இட் வில் கிவ் மோர் மார்க்ஸ். It will fetch more marks. Thank you.